பப்ளு, நீ தான் இந்த உலகத்திலேயே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ சரியா சொன்ன. நாம எப்போதும் இதே மாதிரி நண்பர்களா இருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூவை வச்சுக்கோ. வாவ், நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. Thank you. டேய் லக்கோ, நீயோ? சரியா சொன்னடா. உன்னோட நாளைக்கு இந்த பிக்கு வந்துட்டாடா. இது ரொம்ப கெட்ட கனவா இருந்தது. என் நண்பா ப்ரொஃபசர் கடல்ஸ், நாம இங்கேயே நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீ எங்கடா போன? வானில வேற மோசமாகிட்டே இருக்கு. இது ரொம்ப போரிங்கா இருக்கு. நீ எப்பவும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் பேசுற மாதிரி உண்மையிலே பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அந்த லக்கோ எதுக்காக இங்க வரோம்? இப்ப என்ன பண்ண? அச்சச்சோ, அவன் வந்துட்டானே. அப்பாடா, ஒரு வழியா இங்க வந்தாச்சுடா. என்னடா இது, எல்லாமே முழுசா ஈரமாயிடுச்சு. என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த நம்ம ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம். சரி, உள்ள போய் பார்ப்போம். இது நல்லா அமைதியான இடம் மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே தூங்குவோம். ஆஹா, நான் இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். என்னோட ஷூ ஓ இங்க இருக்கா? என்னடா இது பொம்மை? பிரமாதம், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பொம்மை எப்படி இங்க வந்ததுன்னு தான் ஒன்னும் தெரியல. இங்க ஒரு பட்டன் இருக்கு. நீ என்னுடைய நிரந்தரமான நண்பனா இருக்க விரும்புறியா? நிரந்தர நண்பனா இருக்க விரும்புறியா? நீ ரொம்ப கியூட்டால இருக்க. என் கூட விளையாடுங்க. ஹலோ, என்னோட பேரு வந்து விக்கு. ஹலோ மை ஃப்ரெண்ட், என்னோட பேரு ப்ரொஃபசர் கடல்ஸ். இது ரொம்ப நல்லாவே பேசுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆண்டவா, ஏன் இப்ப முன்ன மாதிரி பொம்மைக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க? யாராவது என் கூட விளையாடுங்க. இதுக்கு என்னாச்சு? ஏன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது? என்னுடைய நண்பனானது எனக்கு சந்தோஷமா இருக்கு கரடி. நீ என்ன கரடினா கூப்பிட்ட? என்னைய பார்த்தா உனக்கு கரடி மாதிரியா இருக்கு. உதவாக்கார பொம்மை. யாராவது என் கூட விளையாடுங்க. யாராவது என் கூட உன்னை விளையாடுங்க. நீயே சக்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சக்திசாலி யாருங்கிறத இப்ப பாத்தலாம். என்னோட பேரு ப்ரொஃபசர் கடல்ஸ். போதும் போதும், உனி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என் ப்ரொஃபசர் உனி என் ஷூவால ஷூன்னு சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. ப்ரொஃபசர் கடல்ஸ், நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என் நண்பனை காயப்படுத்துறதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்ல, அந்த லக்கோட்ட ஆயுதம் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? என்ன சத்தம்? ஏதோ ஒரு சத்தம் போ. திரும்பவும் நாம இதை உதைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? பேரு ப்ரொஃபசர் கடல்ஸ். இப்ப ஐடியா வந்துருச்சுடா. நான் உன்னைய பிச்சு போட்டுடுறேன். அதுக்கப்புறமா உன்னால எப்பவும் பேசவே முடியாது. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். டப்ளு, நீ யாருன்னு காட்டு, சரியா? இவனை சும்மா விடாத, அடிச்சு தோமசம் பண்ணு. டேய் டப்ளு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ, நீ இங்க தனியா இருக்கியாடா? கடைசி முறையா எச்சரிக்கிறடா, என்னை விட்டு ஒழுங்கா தள்ளிடுறா, பின்னாடி போயிடுறா. தம்பி, அந்த விக்கோட சத்தமும் கேக்குதே. நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். எழுந்திரு ப்ரொஃபசர் கடல்ஸ், எழுந்திரு, என்கிட்ட பேசு, எழுந்திரு.
இவனுக்கு இந்த பைத்தியக்கார பொம்மை தான் தேவையா? நல்லதா போச்சு போ. ஆனா அவன் தப்பு பண்ணிட்டான். அவன் என்கிட்ட இருந்து அந்த பொம்மைய பறிச்சுட்டான். அதை திரும்ப குடுறான். அது என்னோடது, அதை என்கிட்ட திரும்ப கொடு. முடியாதுடா. அது என்னோடது, என்கிட்ட திரும்ப கொடு. இது என்னோடதுடா. இது என்னோடதுடா. கொடு, அது என்னது, கொடு. என்னோட பேரு ப்ரொஃபசர் கார்டன். எப்படி பிடிச்ச பார்த்தல? என் முன்னாடிலாம் நீ ஒண்ணுமே இல்லடா. நீ தப்பு பண்ணிட்ட. ஐயோ வலிக்குதே. அத கொடு, என்னோட ப்ரொஃபசர் கார்டன் திரும்ப கொடு. அது எனக்கு வேணும். அவனை கொடு, உன்னை நான் விட மாட்டேன். அவர் எனக்கு தான் சொந்தம். என்னை நீ சொல்லப்படாத. அவர் எனக்கு வேணும், விடுடா. அவரை என்கிட்ட கொடு. புரிஞ்சுக்கடா தம்பி, உன்னோட ப்ரொஃபசர் ஏன் பிடியில இருக்காண்டா. சரியா? இதுக்கு அப்புறமா நீ மட்டும் என்கிட்ட வந்தடா, நான் இத பிச்சு போட்டுருவேன்டா. சரி சரி சரி, ஜோக்கருது. ப்ரொஃபசர் ரொம்ப சாஃப்டானவரு. நான் நினைச்சது சரிதான்டா. இப்ப வேலை செஞ்சிருச்சு. வெளியே இன்னமும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு நாம விளையாடலாம். சரிடா, நீ இப்ப கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுறா. டான்ஸ் ஆடு. சரி. அடேய் கவனமாடா, நீ ரொம்பலாம் என்கிட்ட வரக்கூடாதுடா. இது போதும்டா. சரி சரி போதும், நிறுத்துறா. இப்ப நாய் மாதிரி குறைச்சு காட்டு பார்க்கலாம். நான் எப்பவும் அப்படி பண்ணதே இல்ல. பண்றியா இல்லையா? சரி சரி பண்றேன். அதுக்கு பதிலா நீ என்ன அடிச்சுக்கோ, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நிச்சயமா. ஆஹா, இது ஒரு நல்ல வாய்ப்பால இருக்கு. சரிடா குண்டா, இங்க வா. வா, உன்னைய துவச்சி எடுக்க போறடா. நீ ஓகேவா சொல்லு. நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கலடா. இல்ல, இந்த சத்தம் அந்த குகையில இருந்து தான் வருது. துப்பாக்கி கீழே போடுலக்கா. உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுருவோம் நினைக்கிறியாடா? தம்பி இதை வந்துட்டு இருக்க. சரி, ப்ரொஃபசர் கார்டன் தனியா விட்டுடு, விட்டுடு. அவரை எதுவும் பண்ணாத. என்ன வேணா எது வேணாலும் பண்ணிக்கோ. அவரை விட்டுடு ப்ளீஸ். தம்பி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணா, இப்ப இவன் எங்க இருந்து வந்தான்? இந்த லக்கா ப்ரொஃபசரை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தொல்லை பண்றான்டா. அடே ஒரு நிமிஷம் இருடா, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சாதகமானதா இருக்கலாம். அடே டபுளு, உனக்கு உண்மையிலே இந்த பொம்மை திரும்ப வேணுமாடா? கண்டிப்பா வேணும். சரிடா, அப்படின்னா நீ உன்னோட அண்ணனை அடி, நான் உன் பொம்மையை உன்கிட்டயே கொடுத்துடுறேன். என்னது? ஏ திருட்டு விக்கு, உன்னை என்ன பண்ற பாரு. வாயமுறா, இந்த பொம்மைக்கு அதிக நேரம்லாம் இல்லடா. டேய் தம்பி, உனக்கு உண்மையிலே இந்த ப்ரொஃபசர் வேணுமா? ப்ரொஃபசர் தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். சரிடா, என்ன அடி. அண்ணா, என்னால எப்படி அதை பண்ண முடியும்? இப்படி குசு குசுன்னு பேசுறத நிறுத்துங்கடா, இல்லனா இந்த பொம்மையை பிச்சு போட்டுருவேன்டா. நேரம் போயிட்டு இருக்குடா தம்பி, சீக்கிரமா யோசி. இப்பவே என்ன அடி. அண்ணன் சொல்றத கேளுடா தம்பி. என்ன மன்னிச்சுடுடா அண்ணா. அடேய் என்னடா பண்ற நீ? இதுக்கு பேர் தான் அடிக்கிறதாடா? நீ பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? உனக்கு உன் ப்ரொஃபசரை பத்தி கவலையே இல்ல போல இருக்கே. இனி பொறுக்க ப்ரொஃபசர், நான் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்துகிட்டே இருக்கு. உன்னைய இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்டா. இப்ப பாடுறா. வேண்டாம் 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 வேண்டாம். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், தெரியும்லடா. இல்ல ப்ரொஃபசர் கார்டன், ப்ரொஃபசர் கார்டன் இல்ல, என் நண்பா. டேய் தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. உன் நண்பனை என்னால நேரத்துக்கு காப்பாற்ற முடியல. இல்ல, இது உங்க தப்பு இல்ல, என்னோட தப்பு. நான் தான் என் நண்பனை தொலைச்சிட்டேன். நான் என்னுடைய அண்ணனையும் அடிச்சிட்டேன், தப்பும் பண்ணிட்டேன். பரவாயில்லடா, விடுறா. சின்ன வயசுல நம்ம இப்படி தானடா நிறைய சண்டை போடுவோம். ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்குல்ல? ஆமா. அங்க பாரு. டேய் தம்பி, வாடா, நாம இப்ப வீட்டுக்கு போலாம். சரி. டேய், உன் ப்ரொஃபசரையும் தூக்கிட்டு வாடா, நான் அதை நல்லபடியா சரி பண்ணி கொடுக்குறேன். டேய் அண்ணா, நீ ரொம்ப நல்லவன்டா. விடுறா, நானும் ஒரு இருக்கிறது எதுக்காக? அண்ணா அண்ணா.
என்னடா இது? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் நைட்ல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால தேடவே முடியாது. இது என்னது? இது அதுவா என்ன? இது எனக்கு கிடைச்சது என்னால நம்பவே முடியலையே. ஆடா, இது ஏதோ ஒரு உதவாகார சாவி. அதெல்லாம் அவ்வளவு சுலபமா எனக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம். அடே அறிவு கட்ட விக்கு, அதுவும் கார் சாவிட அதை தூக்கி போட்ட. ஆமா, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பண்ணிட்டியா? இதுன்னு நமக்கு வந்த புது சோதனை. நான் உடனே எல்லாரையும் எச்சரிச்சு ஆகணும். ஆஹா, எங்க இருக்கு? இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவுமே தூக்கியே போட மாட்டேன். ஹலோ, ஏலக்கா, அதை தேடி கண்டுபிடிச்சியா இல்லையா? அது என்னடா முதலாளி, அது இன்னும் கிடைக்கல. ஆனா சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடி. அது அரிதான பூக்கள்ல ஒண்ணு. அது 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் பூக்கும். நிறைய பைத்தியக்கார பசங்க அதுக்காக நிறைய பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டா நம்ம 2 பேருமே பணக்காரங்களா ஆயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இதை என்கிட்ட விட்டுருங்க ஐயா. நான் உங்களை ஏமாத்தவே மாட்டேன். நான் அந்த பூக்களை தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தோணல. எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே புரியல. அவன் இங்கதான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். அடே, நீங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டீங்களாடா? டே, நீ காடு முழுக்க எதையோ தோண்டிக்கிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டோம். என்னடா அது? எங்க கிட்ட போய் சொல்லலாம்னு யோசிச்சு கூட பார்க்காத. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கடா. நான் எதுவும் பண்ணலடா. நான் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன்டா. என்ன நம்புங்கடா. உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல, புரிஞ்சுதா? நீ அப்படி என்ன தேடிக்கிட்டு இருக்க? உன்னை நீயே பெரிய புத்திசாலி நினைக்காதடா விக்கு. இல்லடா, என்ன நம்புங்கடா. நான் உங்களை எப்பவும் ஏமாத்த மாட்டேன்டா. இங்க பாருங்கடா. என்னடா இது? இது சுவையா இருக்குமோ? இது ரொம்ப அரிதான அழகான பூடா. அதாவது இதை வாங்குறதுக்காக நிறைய பேரு நிறைய பணம் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இந்த பூ கிடைச்சிருச்சுன்னா நான் அப்புறம் மரம் வெட்டுற வேலையே விட்டுருவேன். புரிஞ்சுதாடா? ஒரு வேலை கண்டுபிடிக்க முடியலனா என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நான் திரும்பவும் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். உண்மையை சொல்ல போனா இதே அளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த மொத்த காட்டையும் வெட்ட வேண்டி வந்தாலும் வெட்ட வேண்டி வரும். என்ன? நாங்க அப்படி நடக்க விட மாட்டோம். இங்க பாரு, நாங்க உனக்கு உதவி பண்றோம். என்ன நிஜமாவா? அடே விக்கு, எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, நல்லா கேட்டுக்க. என்னப்பா நிபந்தனை அது? நாங்க உனக்கு உதவி பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா நீ ரிட்டையர்ட் ஆகி இந்த இடத்தை விட்டே போயிடணும், புரிஞ்சுதா? என்ன சொல்ற? கண்டிப்பாடா. நான் பணக்காரனானதுக்கு அப்புறமா நான் போய் பெரிய சிட்டியில இருப்பேன்டா. அங்க போயிட்டு நான் நிறைய சந்தோஷமா இருப்பேன்டா. நிஜமா? இத பண்ண இன்னும் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. டேய் தம்பி, வாடா, போய் மத்தவங்களையும் நம்ம கூட்டிட்டு வரலாம். சீக்கிரமா வாடா. சரி. இத வச்சுக்கோங்கடா. அந்த வேட்டைக்காரன் உங்க எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிடுறான். அதுதான் இது ஒரு வாக்கி டாக்கிடா. நாம எல்லாரும் இது மூலமா பேசிக்கலாம். வாக்கி டாக்கியா? இது சாப்பாடு. ஒருடா, இது ஒண்ணு சாப்பாடெல்லாம் கிடையாது. அண்ணே, இன்னைக்கு காலையில டிபன் கூட சாப்பிடல. இதுக்கு பேரு வாக்கி டாக்கி. இது அப்படியே ஒரு மொபைல் போன் மாதிரி. கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மூலமா தூரத்துல இருந்து கூட ஒருத்தர் பேச முடியும்டா. சொல்றது புரிஞ்சுதா? இது ஒரு அற்புதமான மாயாஜாலம். இப்படிப்பட்ட பொருள் யாருமே இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே இல்ல. அடே, நான் இதை நீயே வச்சுக்கிறதுக்காக ஒண்ணும் கொடுக்கல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இதை என்கிட்ட திருப்பி கொடுத்துடா. சரி, எல்லாரும் கேளுங்க. நமக்கு வேண்டியது நமக்கு கிடைச்சிடுச்சுடா. நாம கவலைப்படாம வேலை செய்யலாம். ஞாபகம் இருக்கட்டும், நாம இந்த காட்டோட நல்லதுக்காக பண்றோம். வாங்க, நாம் தான் காட்டின் பாதுகாவலர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நாம ஏதோ ரோஜா பூக்களையோ இல்லனா நாத்தடிக்கிற மஷ்ரூமையோ ஒன்னும் தேடி வரலடா. இந்த பூ அப்படியே ஒரு மூலிகை மாதிரி இருக்கும். அது பொதுவா புல்லுக இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்காதுடா. அது நல்லா இருட்டான ஈரமான இடத்துல மட்டும்தான் இருக்கும். அடே, சத்தத்தை குறைக்கடா. எங்க மேல நம்பிக்கை வை. இப்ப பேசினதெல்லாம் போதும், வேலையை பார்க்கலாம். இவங்கள நம்பர் தான் இல்லையா எனக்கு தெரியலையே. அடே இருடா, நானும் வரேன். அந்த வேட்டைக்காரன் ஈரமான இடத்தை தானே தேட சொன்னான். அப்புறம் இருட்டான இடம் கூட சொன்னானே. எனக்கு தெரியும், இந்த வேலை எனக்கு ஈஸியானதுதான். ஏன்னா நான் தான் அண்டர் கிரவுண்டோட பாஸ் ஆச்சே. நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. இந்த குகையில ஈரம் மட்டும் இல்ல, இருட்டு இருக்கு. நான் தான் புத்திசாலி. பாபு, உனக்கு இந்த கடுமையான உழைப்புக்கு சரியான வெகுமதி கிடைக்கும். மகாராஜா, நான் சரியான இடத்துல தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு நல்ல அரசனா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவ.
ஆ நானும் எவ்வளவு நேரமா தோண்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆ. அ, 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 அ. இது என்னவா இருக்கும்? அச்சோ இல்ல. கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் பெரிய பிரச்சனையா ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு ஆயுள் மாசாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மகாராஜா இங்க வாங்கல. நீ கூப்பிடுறத பார்த்தாலே நம்ம ஜெயிக்க போற மாதிரியே இருக்குது. தோண்டிக்கிட்டே இரு. மகாராஜா இது என்ன? இத பார்த்தா அவன் தேட சொன்ன பொருள் மாதிரி தான் இருக்கு. இங்க பாருப்பா, அநேகமா நம்ம தேடிட்டு இருக்க அந்த பொருளை தான் நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்கிறதுக்கு பார்பிக்யூ தட்டு மாதிரியே இருக்குப்பா. அது மட்டும் இல்லாம ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் பாபு வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இதுக்கப்புறம் நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். கடைசியா நாம இந்த குகைக்கு இந்த வந்துட்டோம். குகையை பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குடா அண்ணா. இதுதான்டா நமக்கு கடைசி நம்பிக்கை. நில்லு. நீ உண்மையிலேயே இந்த குகைக்குள்ள போக பாக்குறியா லாகர்விக்? ஆ, அநேகமா நம்ம இங்க இருந்து திரும்ப போகணும். உங்களுக்கு பயமா இருக்காடா? சின்ன பசங்கலாம் வெளியே நில்லுங்கடா. இங்க பாரு, எனக்கு பயம் எல்லாம் எதுவுமே இல்ல. என்ன பாரு, இதோ போறேன். பாத்தீங்களா, நான் உங்களை விட முன்னாடி வந்துட்டேன். அண்ணா என்ன காப்பாத்துடா. ஏதோ சத்தம் கேட்டுதுடா, என்ன காப்பாத்துடா. அந்த செடிகளை எல்லாம் ஏதோ ஒண்ணு காவல் காத்துக்கிட்டு இருக்கு. டேய் தம்பி, வாடா நம்ம கிளம்பி போயிடலாம். இங்க பாருங்கடா, இப்ப எப்படியாவது நாம இந்த பூவை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு புரியுதா? ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருக்கீங்க. அது ஏதோ ஒரு பூச்சி தாண்டா, வேற ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா வாங்கடா, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படும்டா. அடே லக்கா, இது ரொம்ப ஆபத்தானதுடா. நானும் ஒரு இருங்க. டேய் லக்கா நில்லு. நீ எங்க போன? நாங்க கூப்பிடுறது உனக்கு கேக்குதா? அந்த லக்கா மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, வாட வீட்டுக்கு போயிடலாம். இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ணா வாடா, சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். சீக்கிரமா. எப்படி போறதுன்னு தெரியலையே. இந்த இடம் வேற ரொம்ப இருட்டா இருக்கு. என்ன நீ என்ன சொல்ல வர? நாம இந்த குகையிலே மாட்டிக்கிட்டோமா? அமைதியா இருடா. அந்த விக்கு கிட்ட ஒரு டார்ச் இருக்கு. அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டா போதும், புரியுதுல்ல? சரி. டேய் அண்ணா, ஓடிடுறோம். அது என்ன? உங்களோட சத்தம் 1 மைல் தூரத்துக்கு கேக்குதுடா. மன்னிச்சிருக்கடா, நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். அது அந்த விக்கு தான்டா. நாங்க இங்க இருக்கோம், இங்க இருக்கோம். இங்க பாரு. ஓ, இங்க இருக்கீங்களாடா? நீ எதுக்காக எங்களை தனியா விட்டுட்டு போன? டேய் விக்கு, ஏன்டா எங்களை அப்படி பாக்குற? இது தப்போட கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட போட்டோ எங்கடா போச்சு? அச்சோ. நூல் இலையில தப்பிச்சிட்டோம். மேல போறடா. இங்குதான் இருக்கு. இது எவ்வளவு அழகா இருக்கு. ஏய், பார்த்து சூரிய வெளிச்சத்துல படாம வச்சுக்கோ. எனக்கு தெரியும்டா. சரிடா, ரொம்ப நல்லது. பார்த்து பொறுமையா போ. பாய் பாய்டா லக்கா. பாய் பாய். ஹலோ, ஆமாங்க ஐயா, அந்த செடியை எடுத்துக்கிட்டு அங்கதான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன சொன்னீங்க? அது வதந்தினா இப்ப என்ன அர்த்தம்? உண்மையாவா? இப்பதான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு விடிவு போறது. இப்ப நான் திரும்பவும் வர வெட்டவே என்னோட ரம்பத்தை சுத்தம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எப்பவும் இத சுத்தம் பண்ண எனக்கு பிடிக்கும். இத பராமரிக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆ. ஆ. கண்டிப்பா இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட காலாவா இருக்கணும். ஹலோ டேய் லக்கா, நீ வேலை பார்க்கறியா வேலை பார்க்கலையான்னு செக் பண்றதுக்காக நான் கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து இருக்க போறேன். என்னது நீங்க எதுக்கு வரீங்க ஐயா? நான் இப்ப உடனே அங்க கிளம்பி வரேன். நான் வர்றதுக்குள்ள எனக்காக காட்டு பண்ணிய வேட்டையாடி சமைச்சு வை. என்னையா சொன்னீங்க? எனக்கு காட்டு பண்ணி எங்க இருக்குன்னு கூட தெரியாதுங்களே ஐயா. இவர் என்னைய கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. மியா 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 மியா. இப்ப உனக்கு என்ன ஆச்சு பூனை? பார்த்து நிதானமா நட. ஆ? ஆஹா, இது என் அம்மாவுடைய சமையல் குறிப்பு புத்தகமாச்சே. இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு பாப்போம். ஓ, என்னது பன்னி கபாபா? இது போதுமே. நான் காட்டு பண்ணியை கொடுக்கறனா இல்ல கடையில வாங்கின பண்ணியை கொடுக்கறனான்னு ஷாருக்கு எதுவும் தெரியாது. நான் அப்புறம் ஒரு முட்டாள் ஆக்கிடுவேன். நான் இன்னைக்கு நாலு பூரா ஒரு மரத்தை கூட வெட்டலையே. அந்த கரடிங்க ரெண்டும் என் நிலைமையை ரொம்ப மோசமாக்கி. ஆஹா, நம்ம ஆர்டர் பண்ண கறி வந்துருச்சு. ஆஹா, ஷாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். யாருப்பா? நான் தான். ஆஹா, சாராச்சு. பன்றி காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. பன்னிகளை சாப்பிடுறது நல்லது இல்ல. எனக்காக நீ இப்ப என்ன பண்ணு, நண்டு சமையல் பண்ணி வச்சிரு. ஓகேவா லக்கா? டேய் லக்கா, லக்கா. நான் வந்து இப்போ நண்டு சாப்பிடணும். எனக்கு கொஞ்சம் நண்டு சமைச்சு கொடு. அது நான் ஓட்ட புழுவை சாப்பிட்டுடுச்சா? ஓட்டமா நண்டு பிடிக்கிறது ஒன்றும் அப்படி சுலபம் இல்லையே. ஆனா சமைக்கிறதுக்கு இம்புட்டு நண்டுக மட்டும் போதும். ஹலோ டேய் லக்கா, தண்ணில ஏதோ ஒரு நோய் பரவிட்டு இருக்கான். அதனால நீ நண்டெல்லாம் இப்ப சமைக்க வேண்டாம். அதனால நீ இப்ப என்ன பண்ணு, நல்ல காய்கறிகளை வாங்கி சமைச்சு வச்சிரு, பழங்களும் வாங்கி வச்சிரு. இவ்வளவு மணி நேரம் கஷ்டப்பட்டு நண்டுகளை பிடிச்சேன். இப்ப இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லையே. அந்த ஆள் என்னோட நாளையே இப்படி வீணாக்கி விட்டானே. ஆஹா, என்னோட நாள் இன்னைக்கு நல்லா இருக்கு. சரிப்பா, வேலை முடிஞ்சுது. அடே லக்கா, உங்களுக்கு என்னடா வேணும்? நான் தான் இந்த காட்டோட மணவாளன். இல்ல இல்ல இல்ல, அது காவலன். நாக்கு ஸ்லிப்பாயி உளறிட்டேன். என்னடா சொல்றான்னா? போதும்டா தம்பி, பேசுனதெல்லாம் போதும். அடே லக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு. அவங்க நான் சும்மா அப்படியே காய்கறி எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். மரங்களை வெட்டினது பத்தாதுன்னு இப்ப செடியும் புடுங்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இல்ல 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 இல்ல, என்ன விட்டுடுறா. நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண நினைக்கலடா. என்னோட சாரு தாண்டா இதையெல்லாம் பண்ண வச்சாரு. என்ன சொன்ன? அவரு வர போறாரா. அவருக்காக நான் சமைச்சு வைக்கணும்டா. அப்படி இல்லடா என்னோட வேலை காலி ஆயிடும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட வேலை போக போகுது. அதுவும் நல்ல விஷயம் தான். அவர் மட்டும் ஒண்ணு வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா அப்புறம் மரம் வெட்ட மாட்டல்ல. எனக்கு மட்டும் அவருக்கு வேலை செய்ய முடிஞ்சிருக்கா என்ன? ஐயோ, அவர்கிட்ட என்னோட பணம் மாட்டிக்கிட்டு இருக்குடா. எனக்கு இந்த வேலை ரொம்ப அவசியம் தெரியுமாடா டபுளு. எனக்கு மரத்தை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதடா. டேய் அண்ணா, இவனை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்குடா. என்னடா பண்றது? எனக்கு உதவி பண்றீங்களாடா? நான் இன்னும் கொஞ்சம் பொருட்களை மட்டும் தாண்டா இங்க இருந்து எடுக்கணும். கொஞ்சம் பொருள் தான் வேணும். அது எங்க குகையிலேயே இருக்கு. உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கலாம். நிஜமாவாடா? அப்புறம் இன்னொரு விஷயம், மரத்தை வெட்டுறத நிறுத்திடு. புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதுடா. அவர் மட்டும் என்னோட படத்தை எல்லாம் கொடுத்துட்டாருன்னா நான் அவர்கிட்ட வேலை செய்யறதையே நிறுத்தி விடுவேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா நாம என்ன சாப்பிடுறது? அத பத்தி நீ யோசிச்சடா அண்ணா? இல்ல 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 இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நான் சொல்றது கேளு. இவனோட பாஸ் இவனை விட மோசமானவன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. விக்கோட பாஸ் வந்ததும் நாம அவனை பயமுறுத்திடலாம். அப்புறம் மரத்தை வெட்டுறது பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதாடா? சரி. ஏய் டப்ளு. இல்ல இந்தாங்க.
ஏ பப்ளு டபுளு நீங்க 2 பேரும் இன்னைக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்கடா. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன். டேய் அண்ணா அங்க பாருடா, நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாரு. இதோ உங்களுடைய சாப்பாடு. கொஞ்சம் இருக்கடா, என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு. இதோ. ஏய் என்னது? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன நினைச்சிட்டு ஒரே இருக்க? முதல்ல நீங்க 2 பேரும் இதை சாப்பிட்டு பாருங்கடா. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஐயோ இல்ல இல்ல. சாப்பிட ஆரம்பிக்கடா. உன்னால எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியுது? நாங்க உனக்காக நிறைய உதவி பண்ணிருக்கோம்டா விக்கு. நீ இப்படி பண்ற? சரி ஓகே, நீங்க இதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லடா. உன்னோட சாப்பாட்டெல்லாம் நீயே வச்சுக்கடா. டேய் தம்பி வாடா. நீ ரொம்ப கெட்டவன். சரி போங்கடா, நானே இதை சாப்பிட்டுக்கிறேன். நானே இதை தனியா சாப்பிட்டுக்க வேண்டாம். டேய் லக்கா, நாளைக்கு காலையில நான் வரேன். நாளைக்கா? ஆனா ஒரு விஷயங்க ஐயா, எனக்கு வந்து போன மாசத்தோட சம்பளம் வேணும். அப்புறம் மிச்ச மீதி இருக்கிற என்னோட பணமும் எனக்கு வேணுங்க ஐயா. அவரு போனை கட் பண்ணி விட்டாரு. என்னதான் இருந்திருந்தாலும் இந்த கரடிக கிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. டேய் தம்பி, நாம அந்த விக்கு வீட்டுக்கு திரும்பவும் போகணும்னு நினைக்கிறடா. என்ன சொல்ற? அவனோட பாஸுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாகணும். டேய் அண்ணா, நீ சொல்றது தான்டா சரி. ஏ பாபுலு டபுளு 2 பேரும் எங்கடா இருக்கீங்க? பாபுலு டபுளு வெளியே வாங்கடா. எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க. 2 பேரும் எனக்கு உதவி பண்ணுங்கடா. வாங்க, உங்ககிட்ட நான் நடந்துகிட்ட விதத்துக்கு என்ன மன்னிச்சிருக்கடா. என்னை இங்க இருந்து வெளியில எடுத்து விடுங்கடா. ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. நான் உங்களுக்கு பழம் பாதாம் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்டா. என்னைய இங்கேயே சாக விட்டுட்டு போயிடாதீங்கடா. நான் சொல்றதை கேளுங்கடா. எனக்கு உதவி பண்ணுங்கடா. நான் வாக்கு கொடுக்குறேன்டா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன்டா. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே எடுங்கடா. என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்கடா. எனக்கு உதவி பண்ணுங்களே. ப்ளீஸ் உதவி பண்ணுங்கடா. ரொம்ப நன்றிடா. டேய் தம்பி, இவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இரு. சரி, நீ வாக்கு கொடுக்கறனா நாங்க நடந்தது எல்லாம் மறந்துடுறோம். சரியாடா? ரொம்ப ரொம்ப நன்றிடா. சார் வந்துகிட்டு இருக்காருடா. ரெடியா இருங்க. என்ன? வரவேற்கிறோம். குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சைக்கிள் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு விஷயம் கேட்கவா? நீங்க ஏன் இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் எச்சரிக்கையோடு இருக்கேன். சரி வாங்க சார், நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இந்த வெளிநாட்டு பழங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேங்க ஐயா. இதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது இந்த ஊரை சேர்ந்தது, ரொம்ப சுவையா இருக்கும். நாம போன மாசம் சம்பளத்தை பத்தி கொஞ்சம் பேசலாமுங்க ஐயா. அதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த பணம் எனக்கு அவசியமா தேவைப்படுது. இங்க பாருங்க ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க கண்டிப்பா அந்த பணத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துதான் ஆகணும். ஹலோ, யாருப்பா பேசுறது? டேய் லக்கா, இன்னைக்கு என்னால வர முடியாது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அப்படியா விஷயம்? அதனால நான் அப்புறம் எப்பயாவது வரேன். அடே நிறுத்து, ஏமாத்து பயலே. உன்னோட முகத்தை காட்டுறா. நீங்களா? எல்லாராலையுமே எனக்கு கஷ்டம் தாட்டா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? என்னோட விதிய இவ்வளவு மோசமா இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? டேய் லக்கா, நீ வருத்தப்படாதடா. உன் கூட நாங்க இருக்கோம்டா. இப்போ எழுந்துரு. ஏய் வாடா லக்கா, நம்ம ஏதாவது சாப்பிடலாம். எதுக்காகடா என்கிட்ட இவ்வளவு நல்லா நடந்துக்கிறீங்க? ஏன்னா நாம நண்பர்கள். நண்பர்களா? உண்மையாவா? கண்டிப்பா நம்ம இப்ப நண்பர்கள். வாங்க. போய் சாப்பிடலாம்டா. சாப்பிடலாம்.
ஆஹா மறுபடியுமா? ஐயா நான் வேலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல. குட்டி நான் உன் அம்மா பேசுறேன்ப்பா. மம்மி என்னாச்சு மம்மி? மறந்துடாத, நாளைக்கு உன் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. இதுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் பணம் செலுத்தாத காரணத்தால் உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. என்னது? நான் இப்பதானே பில்ல கட்டினேன். இப்ப என் ரத்தத்தை குடிக்க போறீங்களா? அப்பாக்கு வேற ஆபரேஷன் நடக்க போகுது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அச்சோ அப்படியெல்லாம் இல்ல. அப்பா நான் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன்பா. ஹலோ மம்மி. முடியாது. ஐயா என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. என்னால வேலை செய்ய முடியாது. நான் என்ன பண்ண? ஒழுங்கா வேலை செய், இல்லனா இந்த வேலையை விட்டு ஒழுங்கு மரியாதை போயிடு. ஆனா முதலாளி இதெல்லாம் நியாயமே இல்ல. இப்ப நான் இந்த வேலையை விட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. ஆனா ஒருவேளை நான் ஏதாச்சும் போலீஸாக்கு சொன்னேன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. என்னால எந்த நிலைமையிலையும் வேலையை விட முடியாது. உடம்பு முடியாது. என் அப்பாவை இந்த நேரத்துல பார்க்க முடியாது. நான் எவ்வளவு மோசமான பையன். கண்டிப்பா நான் ஒரு நல்ல பையனே கிடையாது. ஆமா. என்னோட ரம்பத்துக்கு பதிலாக இந்த தொடப்பை என் கையில இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதது கூட எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இந்த மரத்தை ஏன் வெட்ட முடியல? இதை நான் ஆன் பண்றதுக்கே மறந்தே போயிட்டேன். எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே ஒண்ணும் புரியல. ஐயோ 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 என் காலு போச்சே. வலிக்குதே. இந்த லக்கா திரும்பவும் மரத்தை வெட்டுறான்டா. எனக்கு டென்ஷன் ஆகுது. வாடா நம்ம போய் அவனை பிடிக்கலாம். நான் என் பேர்பட்ட துரதிருஷ்டசாலின்னு பாருங்க. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து ஓடுறா. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரோட விளையாடவும் எனக்கு மூடு இல்லடா. என்னது வாங்கிக்க. நான் என்ன அவசரப்பட்டேன்னா ஐ இந்த கரடி பயலுக என் ரம்பத்தை உடைச்சிடுச்சுன்னா அப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது. இது சூப்பரான காரணமால இருக்கும். லக்கா ஒழுங்கா என் தேனை திரும்ப கொடுத்துடு. இந்தாடா. டேய் தம்பி ஏதோ தப்பா இருக்குடா. இதையும் வச்சுக்கோங்க. இது நான் உங்க 2 பேருக்கு கொடுக்குற பரிசு. என்ன? குடு. பிரமாதம். உடைச்சு போடுங்கடா. அத நல்லா உடைச்சு போடுங்கடா. உடைக்கடா. இந்தா. இப்போ இந்த உடைஞ்ச ரம்பம் தான் நான் வீட்டுக்கு போறதுக்கு உதவ போகுது. இன்னைக்கு எல்லாமே ஏதோ வினோதமா இருக்கே. லக்கா அவனோட தப்ப உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரியா படல. ஹலோ முதலாளி, நான் உங்க போனுக்காக தான் ஐயா காத்துக்கிட்டு இருந்தேன். டேய் லக்கா, நீ உன் வீட்ல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சோம்பேறி. அது வந்து ஐயா நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அந்த கரடிக 2 வந்து என்னோட ரம்பத்தையே உடைச்சு போட்டுருச்சுங்க ஐயா. ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய முடியாதா? தண்ட சோறு. புரிஞ்சுக்கோங்க என்ன நம்புங்க. டேய் லக்கா, நான் உடனே உனக்கு இன்னொரு செயின்ஸா அனுப்பி வைக்கிறேன். இப்போ முழுசா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால வீட்டுக்கு போக முடியும் போல இருக்கு. ஆனா அந்த கரடிக திரும்ப வந்து என்ன தொல்லை பண்ணிச்சுக்கிட்டா. சரிடா. இந்த பழங்கள் எல்லாமே ஏற்கனவே ரொம்ப அழுகி போயிருக்குங்க. பரவாயில்ல, இதை நான் அப்படியே அதுக்கு கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும். டேய் அண்ணா, எனக்கு பசிக்குதுடா. டேய் தம்பி போதும் நிறுத்துறா. இப்பதானே நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட. என்ன உன் குடோனுக்குள்ள எவ்வளோட இடம் இருக்கு? இதுதான் என்னோட மிகப்பெரிய சக்தி. உனக்கு தெரியுமா, நான் நேத்து 4 தர்பூசணி சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் போதும் நிறுத்து. என்னால எதுவும் கேட்க முடியாது. நான் கேட்க விரும்பல. டேய் அண்ணா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? தேனீக்கள் நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல தேன் இருக்கு. அடே லக்கா, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. அவன் போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ரம்பத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவான். டேய் லக்கா, உன்னோட ரம்பத்தை என்கிட்ட குடுடா. உன்னோட ரம்பத்தை என்கிட்ட குடுன்னு சொன்னேன்டா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அட என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? தள்ளி போடா தம்பி. இருடா, நான் உங்களுக்காக என்னோட எல்லா பழத்தையும் கொண்டு வந்திருக்க பாருங்கடா. எடுத்து சாப்பிடுங்கடா. இது எனக்காகவா? இல்ல,
எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுறா. எல்லாமே உனக்கு தான்டா, எனக்கு கொஞ்சம் கூட வேணாம்டா. இல்ல தம்பி, இது ஒரு ட்ராப்பா இருக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு இந்த லக்கா பையலெல்லாம் நம்பாதடா. ஆமா நீ சொல்றது சரிதான். நீ முதல்ல இங்க இருந்து போ. அச்சோ, இது கட்டலாம் போலப்பா, கொஞ்சம் பழசு, அவ்வளவுதான். என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. நான் அவரை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சாரி என்ன. அச்சோ, நிறுத்துடா. நான் உண்மையை தானே சொல்றேன். இந்த இதையும் வாங்கிட்டு போ. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடுறா. ஆடடா, கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்கடா. என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் உண்மையிலே அவரை பார்க்க போகணும்டா. இவனோட பாஸ் தான் எல்லாத்துக்கும் காரணமா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். இல்லடா, இதுவும் ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம்டா, புரியுதா? நான் உண்மையை தான்டா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நான் போய் அவரை பார்க்கறேன்டா. இதுக்கப்புறம் எப்பவுமே அவரை பார்க்க முடியாதோன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? டேய் அண்ணா, இவன் உண்மையை தான்டா சொல்றான்னு இல்லவே நினைக்கிறேன். இல்ல, இவன் சொல்ற எது வேலையும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. டேய் அண்ணா, நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்டா. சரிதானே? டேய் லக்கா, அழாதடா. உன்னை பார்த்தா எனக்கு அழுகழுகையா வருதுடா. எங்க அண்ணனுக்கு இது மாதிரி உடம்பு முடியாம போச்சு. அப்ப நானும் இது மாதிரி தான் விழுது விழுது அழுதுகிட்டு இருந்தேன். என்னால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டு பேரும் அழறத நிறுத்துங்க. ஒரு வேலை இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா இவனால வேலை செய்ய முடியாது, புரியுதா? இது உண்மைதான்ப்பா. அடிங்க, என்னைய அடிங்க. நல்லா அடிங்க, நான் அடிய தாங்கிக்கிறேன். என்னால இதை பண்ண முடியும்னு தோணல. டேய் அண்ணா, நீ ஏன் பண்ணுடா? அப்படின்னா சரி. ஹலோ, யாரு பேசுறது? டேய் லக்கா, நான் உன்னோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்தேன். என்ன நீ மன்னிச்சிடு. இந்த மாதிரி நிலைமையில உன்னை நான் வேலை செய்ய வச்சது தப்புதான். என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத. எனக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு லீவு கிடைச்சதுன்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ கேட்ட சரியா தான் இருக்கும். லீவ் இந்த எடுத்துக்கோ. ஐடியா வேலை செஞ்சிருச்சே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு டாக்டர் உனக்கு அனுப்புறேன். நீ அவர்கிட்ட உடனே செக்அப் பண்ணிக்கோ. கரடிங்களா அங்க வந்துருச்சுன்னு நினைக்கிற செக்அப் பண்ணி விட்டுரு. முதல்ல நீ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு. அங்க இருக்காத, ஓடிடு. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கப்பா. நன்றி நண்பர்களே. டேய் அண்ணா, நீ ரொம்ப புத்திசாலிடா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஹேய், நாம ஒரு வேலை பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயா, அந்த கரடி. நான் தான் அம்மா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்காரு? எல்லாம் ஓகே தானே? என்னப்பா பேசுற? உங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? நாங்க நல்லா இருக்கோம். என்ன சொல்றீங்க? வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாரா? வீட்டுக்கு வந்துட்டாருப்பா. அவருக்கு வெறும் சின்ன ஆபரேஷன் தான். என்னப்பா செல்லம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ இவ்வளவு கவலைப்படுற? சரி, அவங்க அப்பா படிச்சுக்கிட்டாரு, ஒண்ணும் ஆகல. அப்பா நல்லா இருக்காரு. இப்ப நான் திரும்பவும் மறந்த வெட்டலாம். ஏய் லக்கா, இப்ப நீ என்ன சொன்ன? திரும்பவும் சொல்லு. இல்ல, இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. நான் என் மம்மி கிட்ட போகணும். உன் மம்மி கிட்ட தானே போகணும். இருடா, நாங்க ஒண்ணு அனுப்பி வைக்கிறோம்.